தற்போதைய அண்மை செய்தி. ஒரு பக்கம் விஜய் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஓட்டம், மறுபக்கம் அமைச்சர்களின் போதைப் பொருள் ஆட்டம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு பக்கம் விஜய் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஓட்டம், மறுபக்கம் அமைச்சர்களின் போதைப் பொருள் ஆட்டம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்திருக்கிறார். அமைச்சர் சரத்குமார் பொடி வைத்து போதையை ஏற்படுத்திவிட்டு மருத்துவத்தோடு ஒப்பிட்டு பேசியதை உலகம் பார்க்கிறது என்றும், அமைச்சர் சரத்குமார் இதற்கு முறையான விளக்கத்தை அளிக்க வேண்டும், இல்லையெனில் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இளைஞர்களை பாழாக்கும் போதை விவகாரத்தில் யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். மேலும் ஆர்டிஓ அலுவலகங்களில் நேரடியாக பணம் பெறாமல் டிஜிட்டல் முறையில் பாதிக்கும் மேல் லஞ்சம் பெறப்படுகிறது என்றும், டிஜிட்டல் இந்தியா என்பது தமிழ்நாட்டில் டிஜிட்டல் கரப்ஷனாக மாறியுள்ளது என்றும் தமிழிசை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். கூட்டணி வைத்துக் கொண்டுதான் துரை வைகோ போன்றவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனா அவங்க ராஜினாமா செய்யாம இன்னைக்கு இவர் வெளியே வந்ததுக்கு காரணம் நீங்க திமுக முதுகுல குத்துனேன்னு சொல்லுங்க. வைகோ முதுகுல குத்தி போறதுக்கு மிக மிக பிரபலமானவர். வளர்த்த கடா நெஞ்சில் பாய்ந்தது என்ற பிரேஸே கலைஞர் இவருக்காக தான் பயன்படுத்தினார். ஆனா இன்னைக்கு அவர் போயிட்டு இந்துத்துவ சக்திகள் கூட சேர்ந்துட போறாங்களாம். ஆக நீங்க எடுக்கின்ற எல்லா சுயநல முடிவுக்கும் பாஜகவை குறை சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கம்யூனிஸ்டுகள் என்ன பதவி ஆசையில போய் தாவேகா கூட சேர்ந்துட்டு இவங்க கவர்னர் ஆட்சி கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க. அதனால நாங்க அங்க போய் சேர்ந்துட்டோம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கு இஷ்டம்லாம் இல்லை, அப்படியே பொங்கி பொங்கி விழுறார். ஆனாலும் நாங்க அங்க கூட்டணி ஆட்சியில இருப்போம்னு நான் கேட்கிற விருப்பம் இல்லைன்னா கூட்டணி ஆட்சியிலிருந்து வெளியே வர வேண்டியது தானே. புலம்பிக் கொண்டே உள்ளே இருப்பது எதற்கு? அதுபோல இன்னைக்கு நிர்மல்குமார் எல்லா கட்சியும் குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறது. இதுதான் வியப்பு. குதிரை பேரம் நடக்குதான். ஆட்சியாளர்கள் குதிரை பேரம் நடத்துவாங்களா, வெளியே இருக்கிறவங்க நடத்துவாங்களான்னு எனக்கு தெரியல. குதிரை பேரத்தை பற்றி பேசினால் எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் மதிமுகவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கின்ற சுயநல முடிவுக்கு பாஜகவை அடையாளம் காட்டுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது உலகத்திற்கே ஒரு தாபாய்க்கா அமைச்சர் வழிகாட்டி இருக்கிறாருங்க. உலகத்திற்கே, உலகத்தில் உள்ள பீடியாட்ரிஷியன் எல்லாம் இப்போ ஆராய்ச்சியில் இறங்கிட்டாங்களாம். அதுவும் ஃபீஸை எல்லாரும் நம்ம கையில தான் வாங்கி பார்த்துருக்கோம். பொடிக்கு ஃபீஸை அவர் அரணா வைத்து அவர் பொடி செய்தா, இப்படி பொடி வைத்து நடக்கின்ற அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களே, நம்மலாம் போய் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது குழந்தைகளுக்கு இது சாதாரணமா எடுக்க கூடாது. முதலமைச்சர் அவர்கள் இது என்ன, உண்மையிலேயே இது மருந்து தானா, இல்லைன்னா போதை மருந்தா, இது உடல் நலத்திற்கான மருந்தா, இல்லைன்னா போதை மருந்தா, ஏன் அப்படி செஞ்சாங்க? பொது வழியில இவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் என்றால் இதற்கு பின்னால் எத்தனை பேர் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள்? ஆக போதைக்கு எதிராக ஓட்டம் உண்மையானதா, அவர்களை ஓட்டம் காண வைக்கிறோமா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனா அந்த அமைச்சர் உண்மையான விளக்கத்தோடு வர வேண்டும். இல்லை என்றால் அவர் பதவி விலகி அதற்கான விளக்கத்தை முழுமையான போதை பழக்கம் என்பது சாதாரண பழக்கம்